ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி கடாய் பீஸா தான் செய்ய போகிறேன். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸுக்கு பீஸா கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடையில் வாங்கி கொடுக்காம நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே செஞ்சுட்டேன். சாஃப்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பீஸா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவைக்கேற்ப உப்பு, 1 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த பீஸாவை நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டும் இருக்கணும் அப்படின்னா மைதா மாவில் செஞ்சால் தான் டேஸ்ட்டும் இருக்கும். அதனால தான் நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அடுத்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்ச மாதிரி சேர்த்துட்டு சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பீஸாவோட லேயர் ப்ரெட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாவை கல் மேலே எடுத்து வச்சு இன்னுமே நல்லா இழுத்து விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி பிசைஞ்சாலுமே கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் நல்லா ஒட்டாமல் இருக்கணும். அதே மாதிரி இந்தளவுக்கு லூஸாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பீஸா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். நல்லா பஞ்சு போல் வெந்து வரும். இப்போ மாவு பாருங்கள், நல்லா சூப்பராக பூ போல் பிசைஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்து இதோட மேலாப்பில் கொஞ்சம் நெய்யை மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற போட்டுருங்க. எவ்வளோ நேரத்துக்கு மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பீஸாவோட லேயர் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நான் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்ட்டு. அடுத்து பீஸா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மாவு கொஞ்சம் போட்டு அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா மாவை எடுத்து பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பரவலாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், தோசை மாவு மாதிரி இந்த மாதிரி நல்லா சுற்றி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவால் பார்த்திங்கன்னா லேசான லேயராக இருக்கணும். சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியான லேயராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கடையில் விற்கிற மாதிரி பீஸாக இருக்கும். அடுத்து ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் பீஸாவும் நல்லா வேகிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ண தக்காளி சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து எல்லா பக்கமும் பரவனாப்பில் சீஸை தூவி விட்டுக்கலாம். நான் லேயர் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மொசரில்லா சீஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கடையில் விற்கிற மாதிரி இழுக்கும்போது ரப்பர் மாதிரி கிடைக்கும். அடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற காய்கறி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி வச்சு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களோட சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு முக்கியம். காய்கறியெல்லாம் அங்கங்கே அழகாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் மேலாப்பில் சீஸையும் தூவி விட்டு பீஸா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அடிகனமான ஒரு கடாயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸா பிளேட்டை கடாய்க்குள்ளே வச்சுட்டு 3/4 மணி நேரத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க, நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக குழந்தைங்க கேட்ட மாதிரியே பீஸா ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், கடையில் இருக்கிற பீஸா மாதிரியே நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குது. அதே மாதிரி அடியிலையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. ப்ரெட்டு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் லேயர் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதால எனக்கு இழுக்கும்போது ரப்பர் மாதிரிலாம் வராது. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக டேஸ்டியாக சாஃப்டாக எங்கள் வீட்டில் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.